வாழ்க்கை பற்றிய சில வரிகள். வியந்து போன வரிகள். நோய் வரும் வரை உண்பவன் உடல் நலமாகும் வரை உண்ணாதிருக்க வேண்டி வரும். பணம் சம்பாதிப்பது குண்டூசியால் பள்ளம் தோண்டுவது போல, ஆனால் செலவழிப்பது குண்டூசியால் பலூனை உடைப்பது போல. பணத்தின் மதிப்பு தெரிய வேண்டுமா? செலவு செய்யுங்க. உங்களின் மதிப்பு தெரிய வேண்டுமா? கடன் கேளுங்க. பிச்சை போடுவது கூட ஒரு சுயநலமே. புண்ணியம் கிடைக்கும் என்று நினைத்தால். அனுபவத்தால் உணர வேண்டிய ஒன்றை 1000 தத்துவ ஞானிகளாலும் உணர வைக்க முடியாது. வாழ்க்கையை கற்றுக்கொள்வதில் குழந்தை போல் இரு. அதற்கு அவமானம் தெரியாது. விழுந்தவுடன் அழுது முடித்து திரும்பவும் எழுந்து நடக்கும். வெட்டாதீர்கள், மழை தருவேன் என்கிறது மரம். வெட்டுங்கள், மழை நீரை சேமிப்பேன் என்கிறது குளம். திருமணம். ஒரு ஆண் நல்ல கடந்த காலம் கொண்ட பெண்ணையும் ஒரு பெண் நல்ல எதிர்காலம் கொண்ட ஆணையும் தேடுவதே. முன்னே செல்பவனை விட்டுவிடுங்கள். பின்னே செல்பவனிடம் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். அவனால்தான் உங்களை முந்தி செல்ல முடியும். மீண்டும் ஒரு முறை முகம் பார்க்க வேண்டியிருக்கும் என்ற காரணத்திற்காகவே நம்முடைய பல கோபங்கள் தற்கொலை செய்து கொள்கின்றன. நேர்மையாக சம்பாதித்த பணம் பெரும்பாலும் கோயில் உண்டியல்களுக்கு வருவதில்லை. இந்த உலகில் வாழ கற்றுக்கொண்டதை விட வலிகளை மறைத்து சிரிக்க கற்றுக்கொண்டதே அதிகம். பகலில் தூக்கம் வந்தால் உடம்பு பலவீனமாக இருக்கும் என்று அர்த்தம். இரவு தூக்கம் வரவில்லை என்றால் மனது பலவீனமாக இருக்கு என்று அர்த்தம். துரோகிகளிடம் கோபம் இருக்காது. கோபப்படுபவர்களிடம் துரோகம் நிச்சயமாக இருக்காது. தன்னை நல்லவராக காட்டிக்கொள்ள அடுத்தவரை கெட்டவராக சித்தரிக்கும் உலகம் இது. எவரும் நீண்ட நாள் நல்லவர் வேடத்தில் சுற்ற முடியாது.